Keep your pace. Whoa! You will not escape me. Not today. அன்பு தமிழ் மக்களே வணக்கம். நான் சமீபத்தில் இணையதளத்தில் ஒரு வீடியோ ஒன்றை பார்த்தேன். ஒரு இஸ்லாமிய பெண்மணி ஒரு டாக்ஸியில் பயணித்து கொண்டிருந்தார். அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு பாட்டை போட்டுவிட்டு கேட்டு ரசித்து கொண்டே காரை ஓட்டிக்கொண்டு வந்தார். அந்த பெண் ரொம்பவும் எரிச்சல் அடைந்து பாட்டை நிறுத்தும்படி கூறினாள். அதற்கு அந்த டிரைவர், நான் பாட்டுக்கு பாட்டை ரசித்து கேட்டுக்கிட்டு வந்தா உங்களுக்கு என்னம்மா என்று கேட்டதற்கு, பாட்டு ரசித்து கேட்பது இஸ்லாமில் ஒரு ஹராம், அதனால் நிறுத்த சொன்னேன். முகமது நபிகள் காலத்தில் மியூசிக்கே கிடையாது, அதனால் பாட்டு கேட்பது ஹராம் என்று தடை செய்யப்பட்டுள்ளது என்று கூறினாள். அதற்கு அந்த டாக்ஸி டிரைவர், அப்படியா, முகமது நபிகள் காலத்தில் கார்கள் டாக்ஸிகள் கிடையாதே, நான் காரை நிறுத்துகிறேன், கழுத வண்டிகள் வந்தால் அதில் ஏறி செல்லுங்கள் என்று அந்த பெண்ணை இறக்கி விட்டு விட்டார். அந்த டாக்ஸி டிரைவரின் செயலுக்கு கண்டனங்கள் வரும் என்று எதிர்பார்த்தால் பாராட்டுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. இப்படி சிந்திக்க மறுக்கும் கூட்டம் ஆளும் ஈரானில் அறிவுபூர்வமாக ஏதாவது நடக்கும் என்று எதிர்பார்த்தால் நமக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. எழுத படிக்க தெரியாத ஒரு ப்ராஃபெட் கூறியதாக அதை கேட்டு பலர் எழுதிய சமாச்சாரங்களை வைத்து மத வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கும் ஈரான் நாட்டில் தான் தோன்றித்தனமாக தோன்றிய தலைவர்களுக்கு உதித்த சிந்தனைகளை பார்த்து இந்த உலகமே வியக்கவில்லை, அதை பார்த்து பயந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த தலைவரின் வாரிசு இருக்கிற இடம் தெரியல, அந்த தலைவரின் வாரிசு முஸ்தபா நிதி இருக்கக்கூடிய இடமும் தெரியவில்லை. இப்போது பொதுமக்களை பார்த்து அவரது அப்பனை போல பொதுக்கூட்டம் அவர் போடுவதும் இல்லை. ஏஐ மூலம் முஜ்தபா இன்னும் உயிரோடு தான் இருப்பதாக காட்டுகிறார்கள். இருப்பிடத்தை சொன்னால் GPU 57 பரிசு கோப்பையை இஸ்ரேல் கொடுத்துடுவானே என்று பயப்படுகிறார்கள். முஜ்தபாவின் மூஞ்சி டப்பா மாதிரி நசுங்கி போய் கிடக்கிறதாம். வீடியோ காலில் வந்து பேசுவதற்கு அவர் விரும்பவில்லையாம். காலில் 3 ஆபரேஷன் வேற நடந்து முடிந்து இருக்கிறது. காலை தொட்டிலில் இருந்து இன்னும் இறக்கவில்லையாம். ஏதோ அவர் மறைந்திருக்கும் இடம் இஸ்ரேலுக்கு இன்னும் தெரியாது என்பது போல நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் அமெரிக்காவின் உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கண் ஜாடை வந்ததும் சப்ஜாடாக முஜ்டா கதையை முடித்து விடுவார்கள். அமெரிக்காவும் பயங்கரவாதிகளின் அச்சுறுத்தலை அழித்து ஒழிக்க துணிந்து விட்டதால் அப்பாவி ஈரானியர்கள் சாக வேண்டாமே என்று இன்னும் 3 வாரங்களுக்கு போர் நிறுத்தத்தை நீடித்துள்ளது அமெரிக்கா. போர் நிறுத்தத்தை நிறுத்துவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆழ்கடலில் நங்கூரம் பாய்ச்சி கிடக்கும் வாட்டர் மைன்களை அகற்றுவதற்கு காலதாமதமாவதால் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தலைவர்களுக்கு வந்துள்ள கடுமையான வியாதிகள் மென்டல் டிப்ரெஷன், சைசோப்ரனியா, பாரனோயா, செலக்டிவ் அம்னீசியா போன்ற சைக்கலாஜிக்கல் டிசீஸ் தான். சரண்டர் ஆகி தோல்வியை ஒப்புக்கொள்ள அவர்களின் தன்மானம் தடுக்கிறது, இனமானம் இடிக்கிறது. முன்ன மாதிரி 600 மிசைல்களை ஒரே நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி விட்டுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் என்று கத்த முடியவில்லை. ராக்கெட் தயாரிக்கும் கூலிகள் வேற சிவகாசி பட்டாசு தயாரிக்க போயிருப்பாங்களோ என்று நினைக்கவும் வாய்ப்பில்லை. இங்கே சிவகாசிக்கு வந்தாலும் பாதுகாப்பு கிடையாது, அவர்களுக்கு சாவு நிச்சயம் தானே. அதுக்கு அரசாங்க கேரண்டி ஏதாவது இருக்கிறதா? அதனால் அங்கேயே தான் அவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மாவு கட்டு எதுவும் போட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். ஏன் இப்போதெல்லாம் கரும்புகை ஈரானில் பார்க்க முடிவதில்லை? போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள ஒரு நாட்டில் இப்படி புகைச்சலே இல்லாமல் இருந்தா அது தப்புப்பா. நீங்கள் தான் வாய்ச்சவடால் வீரராச்ச. ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூடவா உங்கள் கூட்டத்தில் இல்லை? அதனால் தான் மே 4ஆம் தேதி வரை போர் நிறுத்தம் கேட்குறீங்களா? 85.15 டிகிரி வெயில் ஈரானில் அடிப்பதை பார்த்தால் கிளைமேட் சேஞ்சு நிச்சயம் நடக்கும் போல தெரிகிறது. அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் போல தெரிகிறது. அப்புறம் காட்டில் மழை தான், அடமழை தான். அப்புறம் மழை நீர் வடிந்து செல்ல ஒரு 4000 கோடியை செலவழிச்சா ஜாலியாக இருக்கலாம். ஈரானுடைய ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடியதன் மூலம் அமெரிக்காவின் வாயை மூடிவிடலாம் என்று நினைத்தது ஈரான். ஆனால்
ஈரானின் மக்களின் வாயை மூட முடியவில்லை. பால், அரிசி, பருப்பு, ரோஸ் பவுடர், லிப்ஸ்டிக் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை என்று அவர்கள் இப்போது ரோட்டுக்கு வந்து போராடுகிறார்கள். அடிக்கிற வெயிலுக்கு போர்த்தி இருந்த குடைத்துணி, முகமூடி எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டார்கள். ஈரானின் குருடாயில் வெளியே போனா தான் உயிர் காக்கும் மருந்துகள், மருந்து பொருட்கள், புண்ணுக்கு வச்சு கெட்டுற மருந்து, பேண்டேஜ் கிளாத்து எல்லாம் ஈரானுக்கு உள்ள வரும். காய்கறி வண்டிகள் ஈரானில் வந்து இறங்கும். எத்தனை நாளைக்கு தான் பேரிச்சம்பழத்தையே தின்னுக்கிட்டு கொட்டையை வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது? அதிகமாக சாப்பிட்டா புடுங்கிட்டு போகுதியா? துடைக்க பேப்பரும் இல்லை, கழுவ தண்ணீரும் இல்லை. சுடும் மணலில் அவசரத்துக்கு கடல் மண்ணில் கடலுக்கு ஓடி ஓடி போக முடியுமா? படுத்து கிடக்கிற சுப்ரீம் தலைவனுக்கு மூக்க பிடிச்சிக்கிட்டு எடுத்து போட ஆள் அங்கே இருக்கு. நமக்கு அப்படியா? மக்களோட மக்களாக ஓட வேண்டியதா இருக்கு. மக்களோட கஷ்டத்தை புரிகிற தலைவன் தான் எங்களுக்கு வேண்டும். யூடியூப் சேனல் நடத்தி மிரட்டல் விடுக்கிற தலைவன் எங்களுக்கு வேண்டாம் என்று ஓப்பனாகவே கொந்தளிக்கிறார்கள் ஈரானிய மக்கள். ஐஆர்ஜிசி வீரர்கள் பலர் காயமடைந்து இருக்கிறார்கள். அவர்களில் பல ஏவுகணை ஸ்பெஷலிஸ்டுகளும் உண்டு. அவர்களின் காயம் குணமடைய மருந்து பொருட்களை இந்தியாவிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நேற்று தான் இந்தியா டெஹ்ரான் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இஸ்லாமாபாத்தில் மாட்டு வியாபாரிகள் துண்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு மாடு விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. டேபிள் போட்டுக்கொண்டு இடைத்தரகர்களும் கமிஷன் தொகைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போரை நிறுத்தியதற்காக ஷபாஸ் ஷெரீப் அமைதிக்கான நோபல் பரிசை தட்டி கொண்டு போயிடுவாரோ என்று ட்ரம்ப் வேற கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், ஹிஸ்புல்லாக்கள் 2 மாசமா சம்பளம் போனஸ் எதுவும் வராததால் ஹிஜாப்பை களைச்சி விட்டு அகதிகள் உணவகங்களில் தட்டோடு கியூவில் நிற்கிறார்கள். என்று தனியும் இந்த சுதந்திர பசி, தண்ணீர் தாகம் என்று பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு சப்ளா கட்டைகளை அடித்து கொண்டு இருப்பதை பார்த்தால் நம்முடைய கல் நெஞ்சமே கொஞ்சம் கரைந்து விடுகிறது. அமெரிக்கா போடும் எல்லா கண்டிஷன்களுக்கும் ஈரான் ஒத்துக்கொண்டாலும் ஒரே ஒரு கண்டிஷனுக்கு மட்டும் ஈரான் ஒத்துக்கொள்ளாதாம். அதுதான் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவது என்பது. 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பது என்பது கோமனியின் உசரை கேட்டிருந்தா கூட நாங்கள் கொடுத்துருப்போம். கோமனியின் அரை கூவலுக்கு முடிவுரை எழுத சொல்கிறீங்களே, அது நடக்குமா? நாங்கள் நரகத்தில் கால் வைக்கும்போது அவர் மூஞ்ச நாங்கள் எப்படி பார்ப்போம்? எங்கள் சட்டையை பிடிச்சி செவுட்டில் அரைஞ்சிக்கிட்டு தானே அவர் எங்ககிட்ட பேசுவார். எந்த கொம்பம் கேட்டு நீ அந்த யுரேனியத்தை எடுத்து கொடுத்த என்று செனப்பண்ணியாட்டம் முகத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் டோஸ் கொடுப்பாரு. கேள்வி மேலே கேட்பாரு. சும்மாவே அவர் முகத்தை 5 செகண்டுக்கு மேலே பார்க்க முடியாது. அந்த லட்சணத்தில் சிவந்து போன அந்த முகத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டா நாங்கள் இருக்க முடியும்? அதை பார்த்தா 4 நாளைக்கு நாங்கள் சோறு தண்ணி திங்க முடியாது ஐயா. கடும் பசியோடு இருக்கிற குதிரை கூட அவருடைய தாடியை திங்காது. சொன்னால் கேளுங்கப்பா, ரொம்பவும் போட்டு வற்புறுத்தாதீங்க. வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஈரானுக்குள்ள 3 யுத்தம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஐஆர்ஜிசி இராணுவத்துக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. பெசஸ்கியானுக்கும் ஐஆர்ஜிசிக்கும் இன்னொரு யுத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. பெசஸ்கியான் அப்ரூவ் பண்ண கமாண்டன்ட் போஸ்ட்டுகளை ஐஆர்ஜிசி வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறான், ரிஜெக்ட் பண்ணி விட்டார்கள். ஈரானுடைய எலெக்டட் கவர்மெண்ட்டு இப்போ கிடையாது. அங்கே வாரிசுக்கும் கால் ஒடிஞ்சு போய் மனசு உடைஞ்சு கிடக்கிறாரு. ஈரானில் மக்களின் அரசாங்கம் இப்போது இல்லை. ஐஆர்ஜிசிக்கு தன் இஷ்டத்துக்கு ரூலை போட்டுக்கிட்டு செயல்படுது. நீ ஆளை சொல்லு, நான் ரூலை சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஐஆர்ஜிசியில் 3 பேர் கமிட்டி எடுக்கும் முடிவு தான் அங்கு இப்போது சட்டமாகிறது. அதைத்தான் ஆணி அடித்து தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 பேரும் சட்ட மேதைகள் எல்லாம் கிடையாது. ஹரியத்து சட்டத்தை படிச்சுக்கிட்டு வந்து கருப்பு கோட்டு போட்டவனுங்க. நம்ம முஜிட்டப்பா கிட்ட கேட்டு கேட்டு தான் நாங்கள் செய்கிறோம், கேட்டு கேட்டு தான் நாங்கள் ஆட்சி பண்ணுறோம் என்று ஐஆர்ஜிசி சொன்னதை கேட்டு முஸ்தபாவும் அதிர்ச்சி ஆகி பல தபா மயக்கம் அடைஞ்சு கோமாவுக்கு போயிட்டாரு. முஸ்தபா கோமனின்னு அவரை இப்போ கூப்பிடுறதே இல்லை, முஸ்தபா கோமான்னு தான் இப்போ கூப்பிட்றாங்களாம். இந்த ஐஆர்ஜிசியின் 3 பேர் கமிட்டி தான் ஈரான் ஈராக் வார் நடந்தபோது அந்த போரை முன்னின்று நடத்தியவர்களாம். அந்த போரை 11 வருஷமாக நடத்தி முடித்தவர்கள் வெற்றிகரமாக. அந்த போர் அனுபவத்தை வைத்து ஆலோசனைகள் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எவ்வளவு நாளைக்கு போரை நீட்ட முடியுமோ அவ்வளவு நாளைக்கு நீட்ட அதற்குரிய ஆலோசனைகளை அவர்கள் இலவசமாக வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் தான் ஹிஸ்புல்லா என்ற ப்ராக்சி ஆர்மியை தோற்றுவித்தவர்கள்.
ஹிஸ்புல்லாக்கள் சம்பளம் எங்களுக்கு எப்போ போடுவீங்க என்று கேட்டதற்கு நைட் டியூட்டி அலவன்ஸையும் சேர்த்து கட் பண்ணி விட்டாங்களாம். அதனால ஹிஸ்புல்லாவும் இப்போ கம்முன்னு கிடக்கிறாங்க. ஈரானில் உள்ள மத குருமார்கள் அயத்துல்லா கோமனியின் மரணத்துக்கு பிறகு நாட்டை திறம்பட வழிநடத்த யாருமே இல்லையே. தேமுதிக மாதிரி தேஞ்சு போய்விட்டதே, அது எங்களுக்கு கவலை அளிக்கிறது என்று சொல்லிவிட்டு மயில் இறகை எடுத்துக்கொண்டு ஏழைகளின் இடுப்பில் கிச்சு கிச்சு மூட்டி அறிஞர் அண்ணா வழியில் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண போய்விட்டார்கள். அதனால கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் அந்த மதகுருமார்களை பார்த்த உடனே ஓட்டம் பிடித்து ஓடுகிறார்கள். கோமனியின் வஞ்சிக்கோட்டை என்று கருதப்பட்ட நட்டான்சு, இஸ்பாகான், மசாத் போன்ற 200 நகரங்களில் கோமனி ஆதரவு மங்கி போய்விட்டது. குதிரைகளின் கண்ணை கட்டி வளர்த்த மாதிரி மக்களை வளர்த்து வந்த கோமனியின் கட்டுப்பாடுகளை தகர்த்துவிட்டு அந்த ஈரானிய அரபி குதிரைகள் ஓட்டமெடுக்கின்றன. இப்போ யார்தான் ஈரானின் உண்மையான தளபதி, சந்ததி, உதயநிதி என்ற குழப்பம் ஈரான் மக்களுக்கே வந்துவிட்டது. இந்த போரில் ஈரான் தோற்றதா, கோமனி தோற்றாரா, ஐஆர்ஜிசி இராணுவம் தோற்றதா, இல்லை ஈரானிய மக்கள் தோற்று போனார்களா என்பது குழப்பமாக இருந்ததால் மே 4ஆம் தேதி அல்லாஹ் குடியிருப்பதாக கருதப்படும் இன்னும் உடைஞ்சு போகாத ஒரு மசூதியில் போய் அவர்கள் கேட்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். பட்டனை அமுக்கினால் வெடி வெடித்து பழகியவர்களுக்கு இப்போ நம்மை ஆள்வது யார் என்று தெரிந்து கொள்ள மசூதிகளில் ஏதாவது ஒரு பட்டன் இருக்கிறதா என்று தேடுகிறார்கள். அங்கே இவிஎம் மிஷின் மாதிரி ஒரு இயந்திரம் கொண்டு வைக்க மாட்டார்களா என்று ஏங்குகிறார்கள். அதற்காக விரலை இப்படி நீட்டிக்கொண்டே வீதிகளில் அலைகிறார்கள். அதை பார்த்த பலர் பாத்ரூம் இந்த பக்கம்தான் இருக்குது என்று அவர்களுக்கு வழிகாட்டி விடுகிறார்களாம். இதுதான் அன்றாட நிகழ்ச்சியாக அங்கு நடந்தே கொண்டிருக்கிறது. சரி மக்களே, மீதி கதைகளை மீண்டும் வந்து சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.